ஹை ட்ரேடர்ஸ், இந்த சாப்டர்ல நம்ம பிரேக் அவுட் ட்ரேடிங் உடைய டைப்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ பிரேக் அவுட் ட்ரேடிங்ல ஃபர்ஸ்ட் டைப் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரோ சிபிஆர். இப்போ நேரோ சிபிஆர் அப்படின்னா அது எவ்வளோ நேரோவா இருக்கணும் அப்படின்ற டவுட் பொதுவாக எல்லாருக்கும் இருக்கும். ஸோ நேரோ சிபிஆர் அப்படின்னா இந்த 3 லைனுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் நேரோ சிபிஆர். சம் கேசஸில் இந்த 3 லைனும் ரொம்ப பக்கத்தில் இருக்கும். அந்த 3 லைனுக்கும் இடையில இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் சுத்தமாக தெரியாது. ஆல்மோஸ்ட் இந்த 3 லைன்ஸும் பார்க்கறதுக்கு ஒரே லைன் மாதிரி தெரியும். அதை நம்ம ரொம்ப நேரோவா இருக்கும், டூ நேரோ அப்படின்னு சொல்றோம். பட் எல்லா நேரமும் இந்த மாதிரி 3 லைனும் பக்கத்துல இருக்காது. சில நேரங்களில் கொஞ்சம் கேப் விட்டு இருக்கும். அதை நம்ம நார்மலா ஒரு நேரோ சிபிஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ நார்மல் நேரோ சிபிஆர் வரும்போது அதை நம்ம ட்ரெண்டிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப நேரோ சிபிஆர் வரும்போது அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ட்ரெண்டிங் மார்க்கெட்டா இருக்கும் அப்படின்றத நம்மளால புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த நேரோ சிபிஆர் நடக்கும்போது மார்க்கெட் எப்படி பிரேக் அவுட் ட்ரேடிங் கொடுக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த சார்ட்டை எடுத்து பாருங்க. இது ஒரு சாம்பிள் சார்ட். இந்த சாம்பிள் சார்ட்ல 2 நாள் நேரோ சிபிஆர் இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் டே ஒரு நேரோ சிபிஆர் இருக்கு அண்ட் கரண்ட் டே ஒரு நேரோ சிபிஆர் இருக்கு. இந்த 2 டேஸுமே நீங்க பாத்தீங்கன்னா அந்த 3 லைனும் பார்க்கறதுக்கு ஒரே லைன் மாதிரி தெரியும். நீங்க பார்க்கும்போது கூட உங்களுக்கு ஒரு லைன் தானே இருக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பட் ஆக்சுவலா அங்க 3 லைன் இருக்கு. ஸோ அவ்வளோ நேரோவா இருக்கு மார்க்கெட். அண்ட் இது ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நான் எடுத்திருக்கிறேன். ஸோ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு ஒரு சாம்பிள் சார்ட் காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே நேரோ சிபிஆர். அப்போ என்ன அர்த்தம்னா மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸ்ட்ராங் ட்ரெண்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பட் மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இல்லை. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட் டே கம்பல்சரி ட்ரெண்டிங்காக இருக்கும். அது நேரோ சிபிஆராக இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி. ஸோ இன்னைக்கு எனக்கு நேரோ சிபிஆர் இருக்கு பட் மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இல்லை. நெக்ஸ்ட் டே எனக்கு நேரோ சிபிஆர் இருந்தாலும் இல்லைனாலும் கம்பல்சரி மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இருக்கும். பட் நமக்கு நெக்ஸ்ட் டேயும் ரொம்ப நேரோ சிபிஆராக இருக்கு. அப்போ ஷோர் ஷார்ட்டாக அது ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கும் அப்படின்றத நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பாருங்க, நெக்ஸ்ட் டே மார்க்கெட் பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்கு. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நேரோ சிபிஆர், ட்ரெண்டிங் மார்க்கெட், பிரேக் அவுட் ட்ரேடிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது ஒரு பிரேக் அவுட் ட்ரேடிங் மெத்தட். அண்ட் இது ஒரு நேரோ சிபிஆர். அந்த நேரோ சிபிஆர் அப்போ மார்க்கெட்டு கம்பல்சரி ட்ரெண்டிங்காக இருக்கும். ஸோ அடுத்த சார்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ இது இன்னொரு நேரோ சிபிஆர் எக்ஸாம்பிள். இந்த நேரோ சிபிஆர்லையும் பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் ரொம்ப பக்கத்தில் இருக்கு. அண்ட் இந்த பர்டிகுலர் டே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் S1ல ஸ்டார்ட் பண்ணி S2, S3, S4லாம் பிரேக் பண்ணிட்டு பயங்கரமாக ஃபால் ஆயிருக்கு. ஸோ நேரோ சிபிஆர் அப்படின்னாலே ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கும். கம்பல்சரி நமக்கு பிரேக் அவுட்ஸ் நடக்கும் அப்படின்றத இந்த சார்ட்ஸ் மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சைட் சிபிஆர். ஸோ பிரேக் அவுட் ட்ரேடிங்கில் 4 டைப்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அதில் நேரோ சிபிஆர் முடிச்சிட்டோம். இப்போ இன்சைட் சிபிஆர். இப்போ இன்சைட் சிபிஆர்னா என்ன? இன்சைட் சிபிஆர்னா ரொம்ப சிம்பிள். இது ப்ரீவியஸ் டே சிபிஆர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ப்ரீவியஸ் டே. இது கரண்ட் டே அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு சிபிஆர் இந்த 3 லைன்ஸ் நேத்து சிபிஆரோட 3 லைன்ஸ்க்கு உள்ள இருக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா இன்சைட் சிபிஆர் அப்படின்னு சொல்றோம். ஸோ பொதுவாகவே இன்சைட் சிபிஆர் நேரோ சிபிஆர் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நேத்து சிபிஆருக்கு உள்ள இருக்கிறதுனால இன்சைட் சிபிஆர் நேரோ சிபிஆர் மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இதுவுமே என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு கம்பல்சரி மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இருக்கும் அப்படின்றத நம்மளால புரிஞ்சிக்க முடியும். மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இருக்கும், நமக்கு பிரேக் அவுட் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும். ஸோ இதுக்கான சார்ட் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இப்போ குயிக்காக பார்த்துடலாம். ஸோ இது ஒரு இன்சைட் சிபிஆர். இங்கே நீங்கள் பார்க்கலாம் நேத்து சிபிஆரோட அந்த ரேஞ்சுக்குள்ள கரண்ட் டே சிபிஆர் இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? இது இன்சைட் சிபிஆர். அண்ட் இன்சைட் சிபிஆர் சில நேரங்களில் நேரோ சிபிஆராக தான் இருக்கும்.
அப்போ என்ன அர்த்தம்? மார்க்கெட் ட்ரெண்டிங்கா இருக்க போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் R1, R2, R3 வரைக்கும் மார்க்கெட் ட்ரெண்டிங்கா மூவ் ஆயிருக்கு. ஸோ இது இன்சைட் சிபிஆருக்கான ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். பாருங்க, நேத்து சிபிஆரோட ரேஞ்சுக்குள்ள இன்னைக்கு சிபிஆர் இருக்கு. அப்போ இதுவுமே ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டுக்கான அறிகுறி. இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா R1 ப்ரீவியஸ் டே ஹைல ரிவர்ஸ் ஆகி சிபிஆரை பிரேக் பண்ணி அப்புறமா S1 அண்ட் ப்ரீவியஸ் டே லோ பிரேக் பண்ணி S2 வரைக்கும் ஃபாலோ ஆயிருக்கு. அப்போ இதுதான் இன்சைட் சிபிஆர். ஆல்மோஸ்ட் நேரோ சிபிஆர் மாதிரி இருக்கும், கம்பல்சரி ட்ரெண்டிங்காக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் அசெண்டிங் சிபிஆர். ஸோ நம்ம நேரோ சிபிஆர் பார்த்தோம், இன்சைட் சிபிஆர் பார்த்தோம். அடுத்த பிரேக் அவுட் ட்ரேடிங்ல இருக்கக்கூடிய சிபிஆர் டைப் வந்து அசெண்டிங் சிபிஆர். அசெண்டிங் சிபிஆர்னா என்ன? அசெண்டிங் சிபிஆர்னா இப்போ இது வந்து எக்ஸாம்பிள் மண்டேன்னு வச்சுக்கோங்க, இது எக்ஸாம்பிள் டியூஸ்டேன்னு வச்சுக்கோங்க, அண்ட் இது எக்ஸாம்பிள் வெனஸ்டே அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ மண்டே சிபிஆரை விட டியூஸ்டே சிபிஆர் மேல இருக்கு, அண்ட் டியூஸ்டே சிபிஆரை விட வெனஸ்டே சிபிஆர் மேல இருக்கு. அப்போ இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? அசெண்டிங் சிபிஆர் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒவ்வொரு நாளும் சிபிஆர் மேல மேல போயிட்டே இருக்கு. இது எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்றத நமக்கு டினோட் பண்ணுது. ஸோ மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ மார்க்கெட் வந்து புல்லிஷா இருக்கு அப்படின்னு நமக்கு அர்த்தம். ஸோ கண்டிப்பா டெய்லி என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் இந்த சிபிஆர்ல சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டே இருக்கும். இந்த சிபிஆர் கீழே பிரைசஸ் வரக்கூடாது. வராத வரைக்கும் நமக்கு மார்க்கெட்டு அப் ட்ரெண்ட் தான், பிரைசஸ் மேலே போயிட்டே இருக்கும். ஸோ இந்த அசெண்டிங் சிபிஆருக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த டே 1 சிபிஆரை விட டே 2 சிபிஆர் மேலே இருக்கு, அண்ட் டே 2 சிபிஆரை விட டே 3 சிபிஆர் மேலே இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 3 டேஸுமே மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் நம்ம வந்து அசெண்டிங் சிபிஆர்ல பார்த்தோம். ஸோ இதை விட சிபிஆர் மேலே இருக்கு, அண்ட் டே 2 விட டே 3 சிபிஆர் மேலே இருக்கு, அண்ட் எவ்ரிடே பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் மேலே தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் மார்க்கெட் ஒரு 612 ருபீஸ்ல இருந்து ஒரு 656 ருபீஸ் வரைக்கும் மேலே ரேலி கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் அசெண்டிங் சிபிஆர். ஒரு புல்லிஷ் மார்க்கெட், ஒரு அப் ட்ரெண்டை நமக்கு ஈஸியாக காமிச்சிடும். அடுத்த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர். டே 1, டே 2, டே 3 3 நாள் சிபிஆரும் மேலே போயிட்டே இருக்கு, அண்ட் ப்ரைஸஸும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஈச் அண்ட் எவ்ரி டே மேலே பிரேக் ஆகி போயிட்டே இருக்கு. ஸோ டே 3லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்ரெசிவான அப் ட்ரெண்டு. R1, R2லாம் பிரேக் பண்ணி R3 கூட பிரேக் பண்ணி உங்களுக்கு மார்க்கெட் மேலே மூவ் ஆயிருக்கு. அப்போ அசெண்டிங் சிபிஆர் இருக்கும்போது நம்ம அப் ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம், அண்ட் தைரியமா புல்ஸை ட்ரஸ்ட் பண்ணி லாங் பொசிஷன் எடுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கண்டிப்பா சிபிஆருக்கு கீழே ப்ரைஸஸ் வரக்கூடாது. சிபிஆருக்கு கீழே ப்ரைஸஸ் மோஸ்ட்லி வரக்கூடாது. ஸோ அசெண்டிங் சிபிஆர் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம டிசெண்டிங் சிபிஆர் பத்தி பார்க்க போறோம். ஸோ அசெண்டிங் சிபிஆர் புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு டிசெண்டிங் சிபிஆர் கண்டிப்பா புரியும். எவ்ரிடே மார்க்கெட் வந்து கீழே வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து டே 1, இது வந்து டே 2, அண்ட் இது வந்து டே 3. மேபி நீங்க மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். டே 1 சிபிஆரை விட டே 2 சிபிஆர் கீழே இருக்கும், அண்ட் டே 2 சிபிஆரை விட டே 3 சிபிஆர் கீழே இருக்கும். அண்ட் எவ்ரி டைம் எவ்ரி டே ப்ரைஸஸ் கீழே டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டிங் மார்க்கெட்டுக்கான அறிகுறி. அண்ட் மார்க்கெட் வந்து பேரிஷா இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டிசெண்டிங் சிபிஆர் வரும்போது நீங்க பேர்ஸை மட்டும்தான் ட்ரஸ்ட் பண்ணணும், நீங்க ஷார்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ இந்த டிசெண்டிங் சிபிஆருக்கான சார்ட் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா டே 1 சிபிஆரை விட டே 2 சிபிஆர் கீழே இருக்கு, அண்ட் டே 2 சிபிஆரை விட டே 3 சிபிஆர் கீழே இருக்கு. எவ்ரிடே பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் கீழே வந்துகிட்டே இருக்கு. ஸோ டே 1 பார்த்தீங்கன்னா S1 பிரேக் பண்ணி S2 வரைக்கும் கீழே போயிருக்கு, அண்ட் டே 2 பார்த்தீங்கன்னா S1 பிரேக் பண்ணி S2 வரைக்கும் கீழே போயிருக்கு, அண்ட் டே 3யும் பார்த்தீங்கன்னா S1 பிரேக் பண்ணி S2வும் பிரேக் பண்ணி கீழே போயிருக்கு.
அப்போ ஒரு கம்ப்ளீட்டான பேரிஷ் ட்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி டிசெண்டிங் சிபிஆர் இருக்கும்போது ஈச் அண்ட் எவ்ரி டே நீங்கள் ஷார்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் அவசரப்பட்டு லாங் பொசிஷன்ஸ் எந்த இடத்துலையும் எடுத்துடக்கூடாது. அண்ட் டிசெண்டிங் சிபிஆர் இருக்கும்போது மேக்ஸிமம் உங்களுக்கு சிபிஆருக்கு மேலே ப்ரைஸஸ் வராது. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்லையும் பார்த்தீங்கன்னா டே 1, டே 2, டே 3 சிபிஆர் 3 நாளும் சிபிஆர் கீழே வருது அண்ட் ப்ரைஸஸும் அழகாக கீழே ஃபால் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் எவ்ரிடே ஒரு 5 minutes டே ட்ரேடராக இருக்கீங்கன்னா ஷார்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு S1க்கு கீழே S2க்கு கீழே தான் நீங்கள் சின்ன சின்ன ஸ்கேல்பிங் ட்ரேட்ஸ் எடுக்கலாம். ஸோ பிரேக் அவுட் ட்ரேடிங்கில் 4 டைப்ஸ் இருக்குது. நேரோ சிபிஆர், இன்சைட் சிபிஆர், அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் சிபிஆர். இந்த 4 டைப்ஸுமே நம்ம டீட்டெயிலாக எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தோம். அடுத்த சாப்டரில் நம்ம மீன் ரிவர்ஷன் ட்ரேடிங் பற்றின டைப்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம்.